Sound अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै Mundigaasam. श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पति गोपीसकोऽपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। காண்டம் 3. हरे कृष्णा ஹரே माताजी। பிரணாம்ஸ் மாதாஜி. காண்டம் 3 முதல் புத்தகம் அத்தியாயம் 5 कृष्ण ஸ்லோகம் माताजी। பிரணாம்ஸ் மாதாஜி. ஸ்லோகம் 39. करेक्ट माता। 39 படிச்சுட்டோங்க. 40 माताजी। அதான் மாதாஜி 40வது ஸ்லோகம். தாதர்யதஸ்மின் பவை ச ஜீவாஸ் तापत्रये त्रयेनाभिहता न चर्म आत्मन् लभन्ते बहवंस् तवाङ्घ्रि श्याम च विद्यामाद आश्रयेम। படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கி ஜெய். மொழிபெயர்ப்பு. தந்தையே, எம்பெருமானே, பரமபுருஷரே, ஜட உலகில் உள்ள ஜீவராசிகள் மூவகை துன்பங்களால் அலைக்கழிக்கப்படுவதால் அவர்களால் எவ்வித மகிழ்ச்சியையும் அடைய முடியாது. எனவே அறிவுமயமாக உள்ள உங்களுடைய தாமரை பாதங்களின் நிழலில் அவர்கள் அடைக்கலம் புகுகின்றனர். நாங்களும் அவற்றையே புகலிடமாக கொள்கிறோம். பொருளுரை. பக்தி மார்க்கம் கற்பனையானதோ அல்லது பௌதிகமானதோ அல்ல. இது உண்மையான விடுதலைக்குரிய வழியாகும். இதனால் ஜீவராசி உடலாலும் மனத்தாலும் எழும் துன்பங்கள், பிற ஜீவராசிகளால் விளையும் துன்பங்கள் மற்றும் இயற்கையால் விளையும் துன்பங்கள் என்னும் மூவகை துன்பங்களில் இருந்து விடுபட்டு உன்னத ஆனந்தத்தை அடைய முடியும். ஒருவன் ஒரு மனிதனாகவோ அல்லது மிருகமாகவோ அல்லது தேவனாகவோ அல்லது பறவையாகவோ இருந்தாலும் பௌதீக வாழ்வினால் பந்தப்படுத்தப்பட்டுள்ள அவன் உடலாலும் மனதாலும் விளையும் ஆத்தியாத்மிக துன்பங்களையும் பிற ஜீவராசிகளால் விளையும் அதிபௌதீக துன்பங்களையும் மற்றும் இயற்கை தொல்லைகளால் விளையும் அதிதெய்வீக துன்பங்களையும் அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் அவன் காப்பாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு வழியுண்டு. அது பரமபுருஷருடைய தாமரை பாதங்களில் புகலிடத்தை ஏற்பதாகும். சரியான அறிவில்லாமல் பௌதீக துன்பங்களிலிருந்து ஒருவனால் விடுபட முடியாதென்றால் வாக்குவாதம் சரிதான். ஆனால் பகவானின் தாமரை பாதங்கள் அறிவுமயமானவை என்பதால் அவரதை தாமரை பாதங்கள் ஏற்பதால் அத்தேவை பூர்த்தியாகி விடுகிறது. அதை நாம் முன்பே முதல் காண்டத்தில் 1.2.7 விளக்கிவிட்டோம். மாதாஜி இது படிங்க மாதாஜி. ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதः ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யத் அஹைதுகம். பரமபுருஷராகிய வாசுதேவனின் பக்தி தொண்டில் அறிவிற்கு குறைச்சல் இல்லை.
பக்தனின் இதயத்தில் உள்ள அறியாமை இருளை போக்கும் பொறுப்பை பகவான் தாமாகவே முன்வந்து ஏற்றுக்கொள்கிறார். இதையே அவர் கீதையில் 10 புள்ளி உறுதி செய்கிறார். தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம்யேன மாம் உபயாந்திதே. முறைப்படி சாஸ்திர பயிற்சி இல்லாத தத்துவார்த்த கற்பனையால் மூவகையான பௌதீக துன்பங்களிலிருந்து ஒருவனை விடுவிக்க முடியாது. பகவானிடம் தன்னை அர்ப்பணித்து கொள்ளாமல் அறிவை மட்டும் தேடுவதென்பது பொன்னான நேரத்தை வீணடிப்பதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ மூவகை துன்பங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? எது எது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரி, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா, தெய்வீக, உயிர்களால் வர துன்பங்கள், ஜட இயற்கையினால் வர துன்பங்கள், ஆதி தெய்வீகா. ஓகே மாதாஜி. தேவர்கள் தேவதைகளால வர துன்பங்கள். ஓகேங்களா? நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ள துன்பம், மனதாலும் உடலாலும் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளும் துன்பம், பிற உயிர்வாளிகளால் வரும் துன்பம், இயற்கையால ஜட இயற்கையால தேவர்களால வரும் துன்பம். இந்த 3 வகை துன்பங்கள் எந்த உடல் எடுத்தாலும் இதை நாம அனுபவித்தே ஆக வேண்டும். அது பறவையானாலும் சரி, விலங்கானாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, நீர்வாழ் உயிரினமாக இருந்தாலும் சரி, அணுவிலிருந்து விபு வரை பெரிய உயிரினம் வரைக்கும், யானையோட உடலையும் துன்பம் இருக்கு. அப்ப நோய் எல்லாருக்குமே, எல்லா உடல் எடுத்த எல்லாருக்குமே வரும். ஆனா அவன் காப்பாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னா, பகவானுடைய தாமரை பாதங்களை புகழிடம் கொள்ள வேண்டும். இப்ப பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை புகழிடம் கொள்ளாதவங்களால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப பகவானுடைய திருப்பாதங்களை சரணடைந்த பெரிய பெரிய பக்தர்கள் அவங்களோட பாதச்சுவடுகளை பின்பற்றணும். சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ வாசாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே அப்படின்னு சொல்லி. அப்ப பாகவதத்துல நாம 9வது கேண்டோல படிப்போம். எப்படி அவர் பகவானுடைய தாமரை பாதங்களை சரணடைந்தார் குலசேகர ஆழ்வார். மற்றும் நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா பகவானுடைய தாமரை பாதங்களை புகழடைந்து அவங்க நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. அப்ப மூத்தோர்களை நாம பின்பற்றணும். நேத்து 12 மகாஜனங்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நாம பார்த்தோம். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமார, கபிலோ, மனுகு, பிரகலாதோ, பீஸ்மோ, ஜனகோ, பலி, வையாகிர், வயம் அப்படின்னு. அப்ப பௌதிக துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியாது அப்படிங்கிற வாக்குவாதம் கரெக்ட் தான். ஆனா பகவானின் தாமரை பாதங்களை சரணடைவதுதான் முழுமையான அறிவு. அப்ப அறிவில்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என் மகன் என்னை காப்பாற்றுவான், டாக்டர் என்னை காப்பாற்றுவாரு, என்னோட அரசியல் செல்வாக்கு என்னை காப்பாற்றும், எனது செல்வம் என்னை காப்பாற்றும் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. உயிர் போற நேரத்துல டாக்டரே சொல்லுவாங்க, நாங்க முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேங்க, நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க அப்படிம்பாங்க. எல்லா சினிமாலையும் பார்க்கலாம், ரியாலிட்டி அதுதான். ஒரு ஆப்ரேஷன் டாக்டர் பண்ணுவார், பண்ணிட்டு என் கையில் இல்லை அப்படின்னு கடைசியில கையை விரிச்சிருவார். அப்ப வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் சத் அகைதுகம். வைராக்கியம் ஞானம் எப்ப வரும்னா பக்தி யோகம் பண்ணும்போது, வாசுதேவே பகவதி பக்தி யோகம் பண்ணும்போது அந்த வைராக்கியமும் ஞானமும் நம்மளுக்கு கைவரப்பெறும். அந்த அறியாமை என்கின்ற இருள் இதயத்திலிருந்து போகும். அப்புறம்தான் நம்ம பகவானை நோக்கி நாம சரணடைவோம். இப்ப இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் வராது இல்லைங்களா? வெளிச்சம் வரும்போது தானா அந்த இருட்டு போயிடும். அதேதான் பகவத்கீதை 10.10 சொல்றாங்க, தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே அப்படின்னு. அப்ப பகவானிடம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளாத ஒருவனிடம் அந்த அறிவு வரவே வராது. அப்போ அறிவை தேடுற எல்லாருமே சரணடையவில்லை என்றால் அவன் நேரத்தை விரயம் செய்கின்றான். எப்படியெல்லாம் தேடினாலும், எந்த மூலையில் தேடினாலும் அதுக்கான அந்த அறிவு கிடைக்காது. அடுத்தது 41வது ஸ்லோகம். மார்க்கந்தீயத்தே முக பத்மனிடை சந்த சூபைனர் ருஷயோ விவிக்தே யஸ்யாக மர்ஷோத சரித்வராயாக பதம் பதம் தீர்த்த பத பிரபன்னாக. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவானின் தாமரை பாதங்கள் எல்லா தீர்த்த ஸ்தலங்களுக்கும் புகலிடமாக விளங்குகின்றன. வேதங்கள் எனும் சிறகுகளால் தூக்கிச் செல்லப்படும் தெளிந்த மனதுடைய மாமுனிவர்கள் பறவைக்கூடு போன்ற உங்களுடைய தாமரை திருமுகத்தையே எப்பொழுதும் தேடி அலைகின்றனர். அவர்களில் சிலர் மிகச்சிறந்த நதியும் எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் ஒருவரை விடுவிப்பதுமான கங்கையை புகலிடம் கொள்வதன் மூலமாக ஒவ்வொரு அடிக்கும் உங்களுடைய தாமரை பாதங்களையே சரணடைகின்றனர். பொருளுரை. அன்னப்பறவைகளுடன் ஒப்பிடப்படும் பரமஹம்சர்கள் தங்களுடைய வசிப்பிடங்களை தாமரை இதழ்கள் மீது அமைத்துக் கொள்கின்றனர். ஜட உலகில் தாமரை மலரின் அழகு அனைத்திலும் உயர்ந்ததாக கருதப்படுவதால் பகவானின் உன்னதமான உடல் அங்கங்கள் எப்பொழுதும் தாமரை மலருடன் ஒப்பிடப்படுகின்றன. வேதங்களில் அல்லது பகவத்கீதையில் பகவானாலேயே அறிவு புகட்டப்பட்டு இருப்பதால் அதுதான் உலகிலேயே மிகவும் அழகு வாய்ந்ததாகும். பரமஹம்சர்கள் தங்களது வசிப்பிடத்தை பகவானின் தாமரை போன்ற முகத்தில் வைத்துக்கொண்டு வேத ஞானம் எனும் சிறகுகளால் அடையப்படும் அவரது தாமரை பாதங்களையே எப்பொழுதும் தேடி அலைகின்றனர். பகவான் எல்லா தோற்றங்களுக்கும் மூல பிறப்பிடமாக இருப்பதால் வேத ஞானம் பெற்ற அறிவாளிகள் பகவானின் புகலிடத்தை தேடுகின்றனர். பகவத்கீதை 15.15 குறிப்பிடுவது போல் வேதைச சர்வை அகம் ஏவ வேத்திய. வேத அறிவு முழுவதும் பரமபுருஷரை புரிந்து கொள்வதற்காகவே உள்ளது. அன்னப்பறவைகளைப் போன்ற புத்திசாலிகள் பலனற்ற மனோதத்துவ கற்பனைகளில் ஈடுபட்டு மனோதரத்தில் சஞ்சரிக்காமல் எல்லா வழிகளிலும் பகவானையே புகலிடம் கொள்கின்றனர். பகவான் பரம கருணாமூர்த்தி ஆவார். எனவே ஒவ்வொரு அடியிலும் விளையும் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட அனைவரும் புனிதமான கங்கை நீரில் குளிக்க வேண்டும் என்பதற்காக இந்நதியை அவர் பிரபஞ்சம் முழுவதிலும் பரவச் செய்துள்ளார். குளிப்பதாலேயே இறைவனர்வை எழுப்பக்கூடிய பல நதிகள் உலகில் உள்ளன. அத்தகைய நதிகளில் கங்கை நதி தலைமை வகிக்கிறது. இந்தியாவில் 5 புனித நதிகள் உள்ளன. அவற்றில் கங்கை அதிக புனிதமுடையதாகும். கங்கை நதியும் பகவத்கீதையும் மனித குலத்தின் மகிழ்ச்சிக்குரிய உன்னத ஊற்றுகளாகும். அறிவாளிகள் அவற்றை புகலிடம் கொண்டு பரமபதத்தை அடைகின்றனர். பகவத்கீதையை பற்றிய கொஞ்ச அறிவும் சிறிதளவு கங்கை நீரை குடிப்பதும் ஒருவரை யமராஜனின் தண்டனையிலிருந்து காப்பாற்றும் என்று ஸ்ரீபாத சங்கராச்சாரியாரும் சிபாரிசு செய்துள்ளார். ஹரே கிருஷ்ண மதஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான் வந்து எப்பவுமே தாமரை மலர்களுடன் ஒப்பிடப்படுகிறார். தாமரை மலர் நம்ம பார்த்திருப்போம், ரொம்ப அழகா கவர்ச்சிகரமா இருக்கும். அப்ப பகவான் என்னுடைய கண்கள் தாமரை போன்று இருக்கின்றது. தாமரை கண்களை உடையவன், புண்டரீகாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச நந்தகோப குமாராய் கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாப்பாய நம. பங்கஜ மாலினேடு நம. பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே யதா ரிஷிகேஷே கலேனே தேவேஹி கம்சேனே ருத்தாஜ்ரம் சுஷார்பிதா விமோச்சிதா ஹம்சசாத்மஜா விபோத்வயேவ நாதேன முகவீர் விபத்கநாத். குந்தி மகாராணி தனது பிரார்த்தனை பாடல்ல பகவானை பற்றி பாடும்போது, தாமரை கண்களை உடையவரே, தாமரை போன்ற தாமரை பாதங்களை உடையவரே, தாமரை போன்ற மென்மையான பாதங்களை உடையவரே. இப்ப நரசிம்ம சோஸ்திரம் நாம பாடுறோம், அதுலயும் பகவானுடைய கைகள் மிகவும் மென்மையானது. தாமரை பாதங்கள், நரசிம்மர் வந்து ரொம்ப மென்மையான கைகளை உடையவர் அப்படின்னு சொல்லி நாம அதுலயும் பாடுறோம். அப்போ தாமரை மலர் வந்து மிகவும் புனிதமானது. எப்பவுமே பகவானுடைய கண்கள் தாமரை இதழ் போல இருக்கும். அவர் உதடுகள் தாமரை போன்ற சிவந்த நிறத்துடன் இருக்கும். இப்படி தாமரையுடன் ஒப்பிடப்படுது. அப்ப அந்த தாமரை பாதங்களை யார் அடைக்கலம் அடைகிறார்களோ அவங்களுக்கு எல்லா வேத ஞானமும் தானாக வந்தடைகின்றது. ஏன்னா வேதங்கள் பகவானுடைய மூச்சுக்காட்டிலிருந்து வந்தது. வேதேச சர்வேர் அகம் வேதவேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு அந்த வேதங்கள் எல்லாமே பரமபுருஷரை புரிந்து கொள்ளப்படுவதற்காகவே உள்ளது. அப்ப புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க? அன்னப்பறவைகள் போன்ற புத்திசாலிகள் மனோ கற்பனையில ஈடுபடுறது கிடையாது. அவங்க வேதங்களை சரணடைகிறாங்க. வேதங்கள் மூலமா பகவானை கண்டறிகிறார்கள். பகவானிடம் முழுமையாக சரணடைகிறார்கள். இப்ப பகவான் வந்து கருணாமூர்த்தி. ஏன்னா நம்ம பாவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா மலை போல குவிஞ்சிருக்கு.
அப்ப நாம இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம். இந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. ஏன்னா நம்ம பாவத்தை அவ்வளவு சமக்க மாட்டோம்னு சொல்லி பகவான் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு மூட்டையில ஒரு கை அள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு கை இந்த இந்த ஜென்மத்துல உன்னால இவ்வளவுதான் தாங்க முடியும். இதுக்கு மேல நீ ஏன்னா இப்பவே நாம எல்லாம் விழி பிதுங்குது. கஷ்டம் வந்தா நாம என்ன பண்றோம்? ஐயோ அம்மா கதறோம். எனக்கு ஏன் இத்தனை பெரிய தண்டனை என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு எறும்பு மேல ஒரு மூட்டை வச்ச மாதிரி அதுக்கே நாம திணறோம் தாங்க முடியாம. அப்ப பல மலைகள் அளவு குவிந்திருக்கின்ற பாவத்தை நம்ம கிட்ட சுமத்துனா நாம எப்படி எப்படி அதை தாங்க முடியும்? அதனால பகவான் அளவா கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பாவங்களை எல்லாம் தீக்கணும்னா பல கோடி ஜென்மம் எடுத்தாலும் தீராது. ஏன்னா நம்ம ரொட்டீனா பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம். கூடம் பீஜம் அப்படின்னு சொல்லி அது பல விதங்கள்ல நம்மளுக்கு பிராவர்த்த அப்ராவர்த்த அப்படின்னு வெளிப்பட்டுட்டே இருக்கு. இப்போ நாம பாவம் செய்யறோம், அதை விதைச்சு வச்சிருக்கிறோம். அது நம்ம முதல்ல விதைச்சதை இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மரமாகி அது காயாகி பழமாகி அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இனி வர வேண்டியது இருக்குது. இப்பதான் செடியா முளைச்சிட்டு இருக்கிறது இருக்குது, மரமா இருக்கிறது இருக்குது, மரத்துல காயா இருக்கிறதும் இருக்குது, பழமா இருக்கிறதும் இருக்குது. இப்ப பல்வேறு வடிவங்கள்ல பாவ விளைவுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பாவ விளைவுகளை எல்லாம் போக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? பகவானுடைய திருநாமத்தை சொல்லுவதன் மூலமாக. எப்படி தீப்பெட்டி வந்து சின்னது, அதுல ஒரே ஒரு குச்சி போதும். அந்த பஞ்சு மூட்டைகள் மலைமலையாக இருந்தாலும் ஒரு தீக்குச்சி நீங்க எரிச்சு வச்சீங்கன்னா அதெல்லாம் பஷ்பமாயிரும். அது போல பகவானுடைய திருநாமத்தை நாம் அபராதம் இல்லாமல் நாம ஜெபிக்கும் போது நம்ம பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றது. பகவானை சரணடைகிற அளவுக்கு யதாமாம் பிரபத்தியந்தே அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவ விளைவுகளை அவர் எரிச்சிடுறார். இப்போ இது பலன் கருதும் செயல் கிடையாது. என்னுடைய பாவத்தை கழிக்கிறதுக்காக நான் பகவானுடைய நாமத்தை சொல்றதுன்னு கிடையாது. பகவானிடம் அன்பு வளர்த்து கொள்ளுவதே இதனோட முக்கியமான நோக்கம். அதை மறந்துட்டு நாம இதை நாம செய்யக்கூடாது. ஏன்னா நெருப்பு தெரிஞ்சு செஞ்சாலும் சுடும், தெரியாம செஞ்சாலும் சுடும். அப்ப நாம பகவானுடைய நாமத்தை அவருடைய அன்பை மேம்படுத்துவதற்காக செய்யும் போது சைடு எஃபெக்ட்ஸ் என்ன? அதுக்கு தன்னால பாவத்தையும் கழிச்சுட்டு வரும். சோ உங்களோட மெயின் நோக்கம் என்னவா இருக்கணும்? பகவானிடம் அன்பை மேம்படுத்தி கொள்ளுவதற்காக நாம ஜபம் செய்கின்றேன். நாம ஜபம் செய்யும் போது இந்த சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுடைய பாவங்கள் தானா கருகிட்டே வரும். அப்ப தூய உணர்வு வரும். தூய உணர்வு வரும்போது உங்களுடைய ஸ்வரூபம் இயற்கையான தன்மை வெளிப்படும். என்ன இயற்கையான தன்மை? நான் உடல் அல்ல, ஆத்மா, நான் பகவானுடைய அங்கம், ஜீவேன ஸ்வரூபகய கிருஷ்ணேர நித்யதாச அப்படிங்கிற ஸ்வரூபம் வெளிப்படும். அதனாலதான் பகவத்கீதை போன்ற புனித நூல்களை நாம் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். பாகவதம், பகவத்கீதை இதெல்லாம் எப்படி அப்படின்னா, கங்கை நீருக்கு நீங்க போய் பஸ் ஏறி, ட்ரெயின் ஏறி, பிளைட் ஏறி நீங்க போய் கங்கையில குளிச்சு நீங்க புனிதம் உடலை தூய்மைப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உணர்வை தூய்மைப்படுத்துறவங்க ரொம்ப கம்மி. அதுக்கெல்லாம் செலவு செஞ்சு நேரம் விரயம் பண்ணி நீங்க கங்கை நீர்ல போய் குளிச்சா அது கண்டிப்பா புண்ணியம் இருக்கு. ஆனா அதை விட உயர்ந்த புண்ணியம் நீங்க இருந்த இடத்துல இருந்தே பகவத்கீதையோ பாகவதமோ பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கங்கை நீரில் குளித்த பல மடங்கு பலன்களை நீங்கள் பெறுகிறீர்கள். இது நம்ம பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷன்ல நாம பார்த்திருக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் அழகா அதை சொல்லியிருக்காரு. கங்கை நீரால் குளிப்பதால் நீங்க பாவத்தை களைகின்றீர்கள். ஆனா பாகவதம் பகவத்கீதை படிக்கும் போது அதற்கும் மேல பாவம் மட்டும் களைவதல்ல, உன்னதமான அந்த பக்தி யோகம் உங்களுக்கு கைவர பெறுகின்றது. அதான் பஜகோவிந்தத்துல ஸ்ரீ ஆதிசங்கரர் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். பகவத்கீதா கிஞ்சித தீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சத்ருபியேன முராரி சமச்சா கிரியதே தஸ்ய யமேன ந சர்ச்சா புனரபிஜனனம் புனரபிமரணம் புனரபிஜனனி ஜடரே சயனம் இகு சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே வாஹி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்
பஜ கோவிந்தம் முடமதே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே. இப்போ இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பகவத்கீதை உன் வாழ்வில் ஒரு ஸ்லோகமாவது நீ படித்திருந்தால், கங்கா ஜலத்தை ஒரு துளியாவது குடித்திருந்தால், உன் கையில் புல்லாங்குழலிடம் இருக்கும் பரபிரம்மனான கண்ணனை ஒரு முறையேனும் நீ சேவித்திருந்தால் யமதர்மன் உன்னை பற்றி விசாரிக்க கூட மாட்டாரே. இப்ப பலமுறை பிறந்தாச்சு, பலமுறை இறந்தாச்சு, பலமுறை நம்ம தாயின் கருவுல இருந்து முடிவில்லாத இந்த பிறவி சக்கரத்துல நாம இருந்திருக்கோம். அப்ப இதை கடக்கிறது ரொம்ப கடினம். நடுக்கடல்ல தூக்கி போட்டிருக்காங்க. என்னதான் உங்களுக்கு நீச்சல் தெரிந்தாலும், நீச்சல் வீரராக கோல்டு மெடலிஸ்டா இருந்தாலும், நடுக்கடலில் இருந்து கரையை அடைவது என்பது மிகவும் கடினம். அப்போ அந்த அந்த முராரி, ஓ முராரி, உன் கருணையால் என்னை கரையேற்று அப்படின்னு சொல்லி நாம அவர்கிட்ட சரணடைகிறோம். ஓ மூட மனமே, மூட மனமே, கண்ணனை வணங்குவாய், கிருஷ்ணனை நினைப்பாய், பிறவிக்கடலை கடப்பாய் அப்படின்னு அவர் பாடி வைக்கிறார். இத்தனைக்கும் அவர் அத்வைதி. பகவான் கிருஷ்ணரை சரணடை சொல்றாரு. அப்போ நாம பகவான் கிருஷ்ணரை சரணடைந்தால் அன்றி நாம் நம்மை நாம் காப்பாற்ற முடியாது. சர்வ தர்மான் பரித்தட்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் தோம் சர்வ பாவேபியோ மோஷயிஷாமி மா சூஷக. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஸ்ரீலட்சுமி மாதாஜி ஸ்லோகம் படிச்ச பொருளை படிங்க. நான் வந்துடுறேன். ஹரே கிருஷ்ணா. 42வது ஸ்லோகம் மாதாஜி. யார் படிக்கிறீங்க? ஸ்லோகம் படிச்சா நான் படிக்கிறேன் மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரி படிங்க மாதாஜி. சரி. யச்ரத்தயா கிருதவத்யாஷா பக்தயா மார்க்கண்டியத்தை 41 இல்ல 42 மாதாஜி. 41 42 தான் மாதாஜி. 42. யச்ரத்தயா ஸ்ருதவத்யாஷா பக்தயா சம்ருத்யமானே கிருதயே அவாதயா ஞானேன வைராக்கிய பலேன தீரா விரஜேம தத்தேங்கிரி சரோஜ பீடம். உங்களுடைய தாமரை பாதங்களை பற்றி சிரத்தையுடனும் பக்தியுடனும் கேட்பதாலும் இதயத்தில் அவற்றை தியானிப்பதாலுமே உடனடியாக ஒருவர் ஞான ஒளி பெற்று துறவின் வலிமையால் அமைதி பெறுகிறார். எனவே நாங்கள் உங்களுடைய தாமரை பாதங்கள் என்னும் சரணாலயத்தை புகலிடம் கொள்ள வேண்டும். பொருளுரை. பகவானின் தாமரை பாதங்களை சிரத்தையுடனும் பக்தியுடனும் தியானிப்பதானது பெரும் அற்புதங்களை விளைவிக்க கூடியது என்பதால் வேறெந்த முறையும் அதற்கு ஈடாகாது. பௌதீகவாதிகளின் மனங்கள் மிகவும் குழப்பமடைந்திருப்பதால் சுய கட்டுப்பாட்டு முயற்சிகளால் பரம சத்தியத்தை அவர்கள் தேடுவது என்பது சாத்தியமல்ல. இத்தகைய பௌதீக வாழ்விலும் கூட பகவானின் உன்னதமான ஞானம், புகழ், குணங்கள் முதலியவற்றை கேட்பதன் மூலமாக அறிவையும் துறவையும் அடையக்கூடிய மற்ற எல்லா முறைகளையும் மிஞ்சிவிட முடியும். பந்தப்பட்ட ஆத்மா தேகாபிமானத்தில் மற்றும் கொண்டிருப்பதால் அவன் அறியாமையில் மூழ்கி இருக்கிறான். ஆத்ம ஞானத்தை விருத்தி செய்வதானது பௌதீக பற்றில் துறவை ஏற்படுத்தும். இத்தகைய துறவில்லாமல் அறிவை மட்டும் பெற்றிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. உடலுறவு வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசைதான் மிகவும் மோசமான பௌதிக பற்றாகும். இத்தகைய வாழ்வில் பற்று கொண்டிருப்பவன் அறிவற்றவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவை பின்தொடர்ந்து துறவு வர வேண்டும். இதுவே தன்னுணர்வின் வழியாகும். ஒருவர் பகவானின் தாமரை பாதங்களுக்கு பக்தி தொண்டு செய்வாரானால் தன்னுணர்வுக்கு மிகவும் அவசியமான அறிவும் துறவும் விரைவில் உதயமாகின்றன. இது சம்பந்தமாக தீர எனும் சொல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். தொல்லைகளுக்கு காரணம் இருந்தும் அத்தொல்லைகளுக்கு உட்படாமல் இருப்பவர் தீரன் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ யமுனாச்சாரியர் கூறுகிறார், என் இதயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டு நிரம்பி வழிவதால் சிற்றின்ப வாழ்வை பற்றி என்னால் நினைக்கவும் முடியவில்லை. ஒருவேளை அத்தகைய எண்ணம் தோன்றினாலும் உடனே அதில் எனக்கு வெறுப்பு உண்டாகிறது. பகவானின் தாமரை பாதங்களை சிரத்தையுடன் தியானிக்கும் எளிய முறையினாலேயே பகவானின் பக்தர் ஒருவர் தீரரின் நிலைக்கு உயர்ந்து விடுகிறார். பக்தி தண்டை எழுப்புவதற்கு தகுதியுள்ள ஆன்மீக குருவினால் தீட்சை அளிக்கப்படுவதும் பகவானை பற்றி கேட்க வேண்டும் என்ற அவரது உபதேசத்தை பின்பற்றுவதும் அவசியம்.
அவரிடமிருந்து பகவானை பற்றி தினமும் கேட்பதன் மூலமாக இத்தகைய ஓர் ஆன்மீக குரு ஏற்றுக் கொள்ளப்படுகிறார். அறிவிலும் துறவிலும் உள்ள முன்னேற்றத்தை பக்தர்களால் உண்மையாக உணர முடிகிறது. தகுதியுள்ள ஒரு பக்தரிடமிருந்து கேட்பதெனும் இம்முறையை பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உறுதியாக சிபாரிசு செய்துள்ளார். இவ்வழியை பின்பற்றுவதன் மூலமாக மிக உயர்ந்த பலனை ஒருவரால் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவானின் தாமரை பாதங்களை சரணடைபவர்கள் வேறெந்த முறையினாலும் கிடைக்காத ஒரு ஞானத்தையும் வைராகியத்தையும் அவர் பெறுகிறார். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக சனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் யத் அகைதுகம். அப்ப வைராக்கியம் ஞானம் எப்ப வரும் அப்படின்னா பகவானை சரணடையும் போது. வாசுதேவே பகவதி பக்தி யோக. அப்போ அந்த பக்தி யோகம் எப்படி இருக்க வேண்டும்? துறவு அப்படிங்கிறத நிறைய பேரு துறவை மேற்கொள்கின்றோம் அப்படின்னு நிறைய ஜைன மதம் எல்லா மதங்களையும் பார்த்தீங்கன்னா நாங்க துறவு மேற்கொள்கிறோம். அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸா நினைச்சுக்கிறாங்க. துறவு அப்படிங்கிறது எதை நோக்கி போக வேண்டும் அப்படிங்கிறதையும் பாகவதம் சொல்லுது. நேக யத்கர்ம தர்மாய ந விராகாய கல்பத்தே ந தீர்த்தபத சேவாயை ஜீவன் நபி மிருதோகிசக அப்படின்னு. அப்போ யாருடைய பணி மதவாழ்வுக்கு அவனை உயர்த்தவில்லையோ, இப்ப எல்லாருமே பணி செய்கிறார்கள். பணி அப்படின்னா செயலற்று இருவரும் இருக்க முடியாது. எல்லாருமே செயல் செய்யறாங்க. ஏதாவது ஒரு உத்தியோகம், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க கூட வீட்டை மெயின்டைன் பண்றாங்க. ஒரு குழந்தைன்னா விளையாட கூட செய்யுது இல்லைங்களா? அப்போ செயலின்றி யாராலும் இருக்க முடியாது. அப்ப அந்த பணி யார் என்ன வேலை செய்யறாங்களோ அந்த பணியானது மத வாழ்வுக்கு அவனை உயர்த்த வேண்டும். மதம் அப்படிங்கிறது வெறும் சடங்கு கிடையாது. மதம் என்பது நித்திய தர்மம், சனாதன தர்மம். அதுக்கு அவனை உயர்த்தணும். யாருடைய மத சடங்குகள்? அப்போ மதம் அப்படின்னா நிறைய பேர் சடங்குக்கு செய்யறாங்க. அதை அவனை துறவு நிலைக்கு உயர்த்த வேண்டும். துறவு அப்படின்னா என்ன? பகவானுக்காக நான் எல்லா செயல்களையும் செய்கிறேன், எனது சுகத்தை தவிர்த்து. அதுதான் துறவு. துறவு அப்படின்னா வெறுமனவே துறப்பது கிடையாது. இப்ப நிறைய ஞானிகள் யோகிகள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நேத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துறந்துருவாங்க. ஆனா மனசுல மட்டும் ஒன்னும் அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம். அப்ப மனத்தை கட்டுப்படுத்த முடியாத அந்த போலி யோகிகள் வெளியில எல்லாத்தையும் துறப்பாங்க. உடைய திறந்துருவாங்க, குடும்பத்தை திறந்துருவாங்க, அவங்க சந்தோஷத்தை திறந்துருவாங்க, செல்வம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனா மனசுக்குள்ள எல்லா எண்ணங்களும் அவங்களுக்குள்ள காம குரோத லோப மோக மதம் ஆச்சரிய போன்ற அசுர குணங்கள் இருக்கும். இதனால என்ன பிரயோஜனம்? வெளிப்படையா திறந்துட்டேன், ஆனா உள்ள எல்லாமே இருக்கு. ஆனா மனதை சுத்தப்படுத்த பக்தி யோகம் ஒன்றே சிறந்த வழி. ஏன்னா அது தானாக கட்டுப்படுவது. நாம ஒன்ன ஃபோர்ஸ் பண்ணி கட்டுப்படுத்தணும். இப்போ நாம வேண்டான்னு சொல்லத்தான் அது வேணும்னு மனம் கேட்கும். அப்ப இயற்கையாகவே பகவானின் பாதங்களை நாடும் பக்தர்கள் இயற்கையாகவே எல்லா பௌதிக விளைவுகளிலிருந்தும் விடுபடுகிறார்கள். ஒரு வெள்ளரி பிஞ்சு பழுத்தா அந்த செடியிலிருந்து தானாக விடுபடு போகுது. அந்த காம்பு தானாக விடுபடும். அது போல பகவானை நோக்கி நாம் பக்தி செய்யும் போது மற்ற விளைவுகள், தீய விளைவுகள் நம்மை அணுகாது. இது இயற்கையா நடக்கும். அதனாலதான் நம்ம புதிதாக வரும் பக்தர்களுக்கு சாண்ட் பண்ணுங்க. முதல்ல பகவானுடைய நாமத்தை உச்சரிங்க. வேற எதுவுமே நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க மட்டன் சாப்பிடாதீங்க, சிக்கன் சாப்பிடாதீங்க, நீங்க டிவி பார்க்காதீங்க, நீங்க பாகவதம் பகவத்கீதை படிச்சே ஆகணும்னால சொல்ல வேண்டாம். முதல்ல சாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஸ்ரத்தா, அப்புறம் சாது சங்கா, அப்புறம் பஜன கிரியா, அடுத்தடுத்த நிலைக்கு அவங்களே உயர்ந்துருவாங்க தானாகவே. இப்ப நீங்க ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சீங்கன்னா அவங்கனால வர முடியாது. எடுத்த உடனே நீங்க வாங்க, உள்ள வாங்க, நாங்கெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம், ஓடிடுவாங்க. வந்த வேகத்துல திரும்பி ஓடிடுவாங்க. ஆனா பகவானோட நாமத்தை சொல்லும் போது அவங்க மனம் சுத்தமாகவும் உணர்வு தூய்மை அடையும். அது மூலமா அவங்க எல்லா துறவையும் மேற்கொள்ளுவார்கள். அப்ப அந்த மத வாழ்வு அப்படிங்கிற அந்த சடங்கு எதை நோக்கி செல்ல வேண்டும்? துறவை நோக்கி செல்ல வேண்டும். அந்த துறவு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பகவானுக்காக நான் காலையில அதிகாலையில எந்திரிக்கிறேன், பகவானுக்காக நான் படைத்து சாப்பிடுகிறேன், பகவானுக்காக நான் செயல் செய்கிறேன், நான் சம்பாதிக்கல ஒரு பகுதியை பகவானுக்கு தர்றேன். இப்படி எல்லாத்துலயும் ஒரு துறவு நிலை வந்துரும். அப்ப துறவில் உள்ளவன் எது பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டுக்கு அழைத்து செல்லவில்லையோ அவன் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் இறந்தவனாகவே கருதப்பட வேண்டும். அப்ப துறவுன்னு பேரளவு துறவுல இருக்கிறவங்க போலி யோகிகள்.
அவங்க வந்து பக்தி தொண்டுக்கு அவங்களை அழைத்து செல்லவில்லை என்றால், அதாவது பகவானிடம் அன்பு பரிமாற்றம் ஏற்படவில்லை என்றால், அவன் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் பிணமாக கருதப்படணும், இறந்தவனாக கருதப்படணும். அப்ப துறவுங்கிறதுக்கு நாம நிறைய பேர் நான் துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டா மட்டும் பத்தாது. அவங்க துறவு அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் பகவானுக்காக துறக்க வேண்டும். அதுதான் மேன்மையான நிலை. அப்போ ஒவ்வொன்றையும் மேலோட்டமா பார்த்தோம்னா அதுக்கு அர்த்தம் தெரியாது. அப்ப ஆத்ம ஞானத்தை விருத்தி செய்வதான பௌதிக பற்றில் துறவை ஏற்படுத்தும். ஆத்ம ஞானம் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பௌதிகத்திலிருந்து விடுபடுவோம். எவ்வளவு தூரம் பகவான் பாதங்களை சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜடத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஜடப்பற்று நம்மை விட்டு நீங்கும். இத்தகைய துறவில்லாமல் அறிவை மட்டும் பெற்றிருப்பதில் அர்த்தம் கிடையாது. அறிவு அப்படின்னா என்ன? ஜட அறிவு இருக்கு, நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க, அது ஜட அறிவு. ஆன்மீக அறிவு என்பது பகவானை சரணடைகிறது. பகவான் தான் அனைத்தும், அவர்தான் என்னை காப்பார், அவர்தான் போக்தா, அவர்தான் கர்த்தா, நான் அல்ல, நான் உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் பரமாத்மாவே உயர்ந்தவர், அவர் என்னுள் இருக்கிறார், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற அறிவை, ஆத்ம அறிவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப வாழ்வில் பற்று கொண்டிருப்பவன் அறிவற்றவன், ஜடவாழ்வுல பற்று கொண்டிருக்கிறவங்க அறிவற்றவர்கள். அப்ப தன்னுணர்வு அப்படிங்கிறது அறிவை பின்தொடர்ந்து துறவு வர்றதுதான் தன்னுணர்வு. பகவானின் தாமரை பாதங்களுக்கு பக்தி தொண்டு செய்வாராயில் தன்னுணர்வுக்கு மிகவும் அவசியமான அறிவும் துறவும் தானா வந்துருது. அப்ப தொல்லைகளுக்கு காரணம் இருந்தும் அத்தொல்லைகளுக்கு உட்படாமல் இருப்பவர் தீரன். ஏன்னா இந்த உடல் எடுத்தவங்க எப்பொழுதுமே தொல்லைகளுக்கு ஆட்பட்டே ஆக வேண்டும். விசயாவினி வர்த்தந்தேவி நிராகரஸ்ய தேகின ரசவர்ஜம் ரசோ அப்பியச பரம் திருஷ்டுவானை வர்த்ததே. அப்போ நம்ம பகவானை சரணடையும் போது நம்மளுடைய சிற்றின்பங்கள் எல்லாம் தானா போயிருது. பகவானிடம் நம்மளுக்கு அன்பு ஏற்பட்டு உயர்ந்த சுவை நம்மளுக்கு கிடைக்கிறது. அதே போல நம்மளுக்கு மேடு பள்ளம் அப்படிங்கிறது இந்த வாழ்வுல வரத்தான் செய்யும். நான் பக்தி பண்ணினா எல்லாம் எனக்கு வந்துரும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நிறைய பேர் அதுக்காகத்தான் பக்தி பண்றாங்க. அது பக்தன் அப்படிங்கிற நிலையில பிராகிருத பக்தர், பக்தர்களே மத்தியம பக்தர், மிக உயர்ந்த பக்தர்கள், கீழ்நிலை பக்தர்கள். அந்த கீழ்நிலை பக்தர்கள், பிராகிருத பக்தர்கள் நினைப்பாங்க பக்தி பண்ணுனா நான் சுகமா இருக்கலாம். எப்படி இந்த உலகத்துல சுகமா இருக்க முடியும்? இதுவே துக்காலயம். இங்க துக்கங்களை அனுபவிக்கத்தான் வந்திருக்கோம். ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் சுகமா இருப்பேன். அப்ப அர்ஜுனனுக்கே சொல்றாரு, எப்படி பகலும் இரவும் மாறி மாறி வருகிறதோ, குளிரும் வெப்பமும் மாறி மாறி வருகிறதோ, கோடை காலமும் குளிர்காலமும் மாறி மாறி வருகிறதோ, அது போல எல்லாருக்கும் மாறி மாறி துன்பம் இன்பம் மாறி மாறி வரும். அதை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள அர்ஜுனாங்கிறார். சீதோசன சுகதுகாக ஆக மாப்பாயினோ சனேத்யா தாம் ஸ்திதி சஸ்வ பாரத. வெரி குட் மாதாஜி. அப்போ யமுனாச்சாரியார் சொல்றார், என் இதயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டு நிரம்பி வழிவதால் சிற்றின்ப வாழ்வை பற்றி என்னால் நினைக்கவும் முடியவில்லை. அப்படி எண்ணம் வந்தா அதுல ஒரு வெறுப்பு உண்டாகுது, நான் காரி துப்புறேன் அது மேல அப்படின்னு சொல்றார். அப்ப பகவானின் பக்தரொருவர் தீர நிலையில் உயர்ந்து விடுகிறார். தீரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகமே, தீரஸ் தத்ர ந முஹ்யதி தேஹினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ர முஹ்யதி. தீரன் அப்படின்னா அந்த மரணத்துக்கு அவன் பயப்படுறதே கிடையாது. ஏன்னா இந்த உடல் பல நிலைகளை அடைகின்றது. இறுதியில் அந்த உடலை விட்டு அவன் வெளியேறான். அப்ப அவன் மரணத்துக்கு கூட பயப்படுறது கிடையாது தீரன். எந்த வாழ்வில் துன்பம் வந்தாலும் அதுக்காக கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அதுக்குள்ள நாமெல்லாம் வேணும்னே விழுந்திருக்கிறோம். தீக்குள்ள விழுந்துட்டு ஐயோ சுடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? நானே தேர்ந்தெடுத்துட்டேன். சோ நானா தேர்ந்தெடுத்துட்டு ஐயோ அம்மான்னு புலம்ப முடியாது. அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும். அதுக்காகத்தான் பாகவதம் பகவத்கீதை நம்மளுக்கு வழிகாட்டுகிறார் பகவான். அப்ப சரணடையணும் யாரு? பாகவதரை. பக்த பாகவதம், புத்தக பாகவதம். புத்தக பாகவத்தை பக்தர் பாகவதம் மூலமாக கேட்க வேண்டும். இப்ப பக்தி தொண்டை எழுப்புவதற்கு தகுதியுள்ள ஆன்மீக குருவினால் தீட்சை அளிக்கப்படுவதும், பகவானை பற்றி கேட்க வேண்டும் என்ற அவரது உபதேசங்களை பின்பற்றுவதும் அவசியம். கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். நாம கேட்டுட்டே இருக்கலாம்.
உங்களுக்கு அதுல என்ன கஷ்டம்? காதுக்கு வலிக்குமா? எப்பயாவது வலிக்கிறது பார்த்திருக்கிறீங்களா? வாய் கூட வலிக்கும் பேசினா. ஐயோ பேசிட்டே இருக்கிறமே, தாகமா இருக்கே. காது என்னைக்காவது கேட்டிருக்கா? ஐயோ கேட்டுட்டே இருக்கேனே, எனக்கு தண்ணி வேணுமேன்னு காது கேட்டிருக்கா? கேட்டதில்ல. அப்போ கேட்பது என்பது ரொம்ப சுவையானது. என்ன? ஆன்மீகத்தை பற்றிய, பகவானை பற்றிய நாமம், ரூபம், குணம், லீலைகள், சகாக்கள், அவரது பெருமைகளை கேட்டுட்டே இருக்கலாம். அதுல ருச்சி வரப்பதான் நாம பிரேமை நிலையை, கடைசி நிலையை எய்த முடியும். பகவானை பற்றி கேட்க எப்ப நம்மளுக்கு போர் அடிக்குது, வேற ஏதாவது ஒண்ணு பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், ஏதாவது யூடியூப் பார்க்கலாம் அப்படின்னு போனீங்க அப்படின்னா, பகவானை பற்றி கேட்கும்போது நாம இப்போ 1 மணி நேரம் கேட்டோம்னா 10 படி ஏறி இருக்கோம். சரி நாம ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னா 12 படி கீழே இறங்கிடுவீங்க. யூடியூப போட்டு ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம்னா 12 படி கீழே இறங்கிடுவீங்க. சோ நீங்க ஏறினதுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும். இப்ப வாழ்வில் நாம முன்னேற்றத்தை நோக்கியே செல்ல வேண்டும். எல்லாருக்குமே நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க நினைக்கிறோம், ஆனந்தமா இருக்க நினைக்கிறோம். எங்கிருந்து வரும்? பகவான்கிட்ட இருந்து தான் வரும். ஏன்னா அவர்தான் பரிபூர்ணமானவர். பரிபூர்ணமானவர் மிகவும் சச்சித் ஆனந்தமயமானவர். அவர் எந்த ஒரு களங்கமற்றவர். அதனால தான் அவரை திரும்ப திரும்ப நாம் அவருடைய நாமங்களை உச்சரிக்கும் போதும், அவரை அணுகும் போதும் நாமும் உயர்வடைகிறோம். இப்ப நீங்க ஒரு அரசியல்வாதி பத்தி பேசுங்க, இல்ல பக்கத்து வீட்டு பெண்ணை பற்றி பேசுங்க, இல்ல ஒரு சீலை பற்றி பேசுங்க, பாத்திரத்தை பத்தி பேசுங்க, எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்போ பேச்சுக்கள்ல உங்களுக்கு பாவங்கள் கூட வரும். பிறரை பற்றி பேசும்போது அவங்களுடைய பாவத்தில் சில சதமானம் நீங்க பெறுகின்றீர்கள். அப்போ பாவத்தைத்தான் நாம அதிகரித்துக் கொள்ளமே முடிய தேவையற்ற ஜட பேச்சுக்களால அங்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கீழே பாவத்தை சேர்த்து மேலும் அழுந்த வேண்டி இருக்கும். ஆனா ஆன்மீகத்துல நம்ம பாகவதம் கேட்கும் போதும், பகவத்கீதை கேட்கும் போதும் மேல 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 பல புண்ணிய கர்மங்கள் நம்மளுக்கு கூடுகிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டா கூட அஞ்ஞான சிறுதி. இப்ப நிறைய பேர் புதுசா வந்திருக்கோம், கிளாஸ்ல ஒண்ணுமே புரியல, என்னமோ ஜடங்குறாங்க, ஆன்மீகங்கிறாங்க. அப்போ ஏதோ திடீர்னு வந்துட்டோம், அடிப்படையே தெரியல, ஆனா கேட்டு வைக்கலாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கூட அஞ்ஞான ஸ்ருதி. தெரிஞ்சோ தெரியாம. ஆமாங்க. பரிஷித் மகாராஜா இப்ப கேக்குறாரு, சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, கீர்த்தனம் பண்றாரு ஒருத்தர், சிரவணம் பண்றாரு. அப்போ இந்த சிரவணம் கீர்த்தனம் நாமெல்லாம் தொடர்ந்து பண்ணல, 7 நாட்கள் நம்மளால பண்ண முடியாது. சோ இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போனாலே அப்படியே குறைஞ்சிருவாங்க, லீவ் ஆயிருவாங்க. சோ அப்படி இருக்கிறவங்க கேட்டதை நினைவு கூற வேண்டும். அப்போ இங்க அவரிடமிருந்து பகவானை பற்றி தினமும் கேட்பதன் மூலமாக இத்தகைய ஒரு ஆன்மீக குரு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அறிவிலும் துறவிலும் உள்ள முன்னேற்றத்தை பக்தர்களால் உண்மையாக உணர முடிகிறது. தகுதியுள்ள ஒரு பக்தரிடமிருந்து கேட்பதன் முறை பகவான் ஸ்ரீ சைத்தன்ய பிரபு உறுதியாக சிபாரிசு செய்துள்ளார். இவ்வழியை பின்பற்றுவதன் மூலமாக மிக உயர்ந்த பலனை ஒருவரால் அடைய முடியும். ஹரி போல். அப்போ மிக உயர்ந்த பலன் வேண்டுபவர்கள், ஏன்னா நீங்க எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் ஒவ்வொரு பொருள்லையும் நாம நித்தியத்தன்மை கிடையாது, எல்லாம் அழியக்கூடியது. நீங்க எவ்வளவு கோடி கொடுத்து வாங்கினாலும் ஒரு வீட்டை பராமரிச்சுட்டே இருக்கணும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா பெயிண்ட் அடிக்கணும், ஏதாவது பைப்பு வேலை செய்யணும், எத்தனை கோடி போட்டாலும் அதுக்கு ரிப்பேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா ஆன்மீகத்துல நீங்க எதுவுமே செலவு பண்ண வேண்டாம், சந்தோஷம் தானா கிடைக்குது. ஆனா மக்கள் எல்லாரும் இதுக்கு வரமாட்டேன்றாங்க. அதுதான் ரொம்ப ஒரு மூடத்தனமான ஒரு இது. அப்போ யுதிஷ்டர் கேக்குறாரு, இருக்கிறதுலயே இந்த உலகத்துல மோசமான ஒண்ணு என்னன்னா, மடிவதை தங்கள் பரம்பரையில மூத்தவர்கள் மடியதை கண்ணால பாக்குறாங்க. அப்ப நானும் மடிவேன், எனக்கும் அந்த சாவு வரும். அந்த சாவுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணினேன், எப்படி இருந்தா நான் அந்த என்னுடைய ஆத்மா கடைந்தேறும், இத பற்றி மூட மக்கள் நினைக்கிறதே இல்லை. அப்போ மசான வைராக்கியம் அங்க போய் பேசுவாங்க, ஆஹா அவர் நல்லா இருந்தாருங்க, திடீர்னு இப்படி போயிட்டாருங்க, நேத்து பார்த்தேங்க எங்கூட பேசினாரு வாக்கிங் போகும்போது, இன்னைக்கு போயிட்டாரே, இன்னைக்கு அவர் இல்லையே, நினைச்சே பார்க்க முடியல, இதுதாங்க உலகம் அப்படின்னு எல்லாம் தத்துவம் பேசிட்டு அப்புறம் சுடுகாட்டை விட்டு வெளியில வந்தோன்னா அவர் மறுபடியும் போவார், சம்பாதிக்கிறதுக்கு போவார், நாய் மாதிரி கழுத மாதிரி நாக்க வெளியில நுரத்தள்ள உழைக்க போயிடுவார். அப்ப நான்
அந்த ஆத்மாவை கடைந்தேற்ற பக்தி செய்ய வேண்டும், பகவானை சரணடைய வேண்டும் அப்படிங்கிற அறிவெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இப்ப மசான வைராக்கியம் இதுதான் நம்மளுடைய அன்றாட நிலையில பல மக்களை நாம பார்க்கலாம். சுடுகாட்டு வைராக்கியத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நாம பக்தி செய்வது ஒன்றே நம்மளை கடைந்தேற்றுவதற்குரிய இறுதியான ஒரே ஒரு வழி. வேற மார்க்கத்தை எல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், தியான யோகம் இது எல்லாம் நம்மளை உயர்ந்த நிலையை கொண்டு உயர்ந்த லட்சியத்தை அடைய செய்யாது. ரொம்ப எளிமையான வழியில நம்ம போகணும் அப்படின்னா தினம் பாகவதம் கேட்கணும், பகவத்கீதை கேட்கணும், பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கணும். இதுதான் மிக உயர்ந்த வழி, எளிமையான வழி. எந்த காசு செலவும் பண்ண வேண்டாம். நீங்க இதுக்காக கடுமையா உழைக்கவும் வேண்டியதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம்.